செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 23. மாடியில் இருந்த ஒரு அறையில் சுருண்டு படுத்திருந்தாள் யதுநந்தினி. சூரியன் தன் தகிப்பை குறைத்து கொண்டிருந்த நேரம் அது. ஜன்னல் திரை துணியை கூட எடுத்து விடாமல் இருக்க அந்த அறைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. தன்னை சுற்றிலும் மட்டுமல்ல, தனக்குள்ளும் இருளை உணர்ந்தாள் யதுநந்தினி. எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை. தன்னை சுற்றி தன் மாமா குடும்பம் இருந்தாலும் அவர்கள் யாருடனும் முன்போல இலகுவாக பழக முடியவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் பட்டாம்பூச்சி போல சுற்றி வந்தவளின் சிறகை பீத்து எரிந்தது போல் ஆகினாள். தந்தையை பற்றி என்று தெரிந்ததோ அன்றிலிருந்தே அவளின் இயல்பு அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்திருந்தது. இப்போதோ தன் தந்தையினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில்தான் தான் அண்டி இருக்கிறோம் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த வீட்டினருடன் பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு கிஞ்சித்தும் இல்லை. பிரகதியிடம் கூட முன்போல அவளால் நட்பாக இருக்க முடியவில்லை. அவளே வந்து வலிய பேசினாலும் அவள் பேச்சில் இவளால் கலந்து கொள்ளவும் முடியவில்லை. தங்கள் குடும்பமே மாமா குடும்பத்திற்காக துரோகம் செய்துவிட்டதாக நினைத்து தன்னைத்தானே வருத்தி கொண்டாள். அதிலும் விஸ்வாவை தனக்கு தாலி கட்ட வைத்து அவன் வாழ்க்கையை வேறு சிக்கலாக்கி வைத்திருப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அவன் மீது காதல் இருந்தாலாவது இது தன் குடும்பம், விஸ்வா தன் கணவன் என்ற எண்ணம் அவளுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டுமே அவன் கையால் தாலியை கட்டி கொண்டவளுக்கு இப்போது அந்த காரணமும் இல்லாமல் போக அவன் மீது உரிமை உணர்வு வரவில்லை. விஸ்வாவும் அவளை கண்டு கொள்ளவில்லை. தாய் தந்தையை இழந்து விட்டாளே என்று அவள் மீது அவனுக்கு வந்த இரக்கத்தின் காரணமாகவே தங்கள் வீட்டில் இவள் இருப்பதை அவன் பொருட்படுத்தவில்லை. அதுவும் அவளுக்கு புரிந்தது. அதைவிட உன் அப்பா அப்படி செய்தாரே என்று அந்த வீட்டில் இருந்த யாரும் அவளை குத்தி காட்டவும் இல்லை. அதுவே அவளை இன்னும் குற்ற உணர்வில் தகிக்க வைக்க போதுமானதாக இருந்தது. குழந்தையிடமும் சிறிது நேரம் இருப்பவள் அவளிடமும் அதிகம் ஒற்றாமல் பெரியவர்களிடம் அவளை கொடுத்துவிட்டு வந்து விடுவாள். படுத்திருந்தவளுக்கு இப்படியே எத்தனை நாட்கள் இருப்பது? இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லாமல் எதற்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. நீ விஸ்வா பொண்டாட்டிடி, அத என்னைக்கும் மறந்துடாத என்று அன்னை கடைசியாக அவளிடம் சொல்லி சென்றது நன்றாகவே ஞாபகத்தில் இருந்தது. ஆனாலும் அத்தானுக்கு பிடிக்காத பந்தத்துல நான் எப்படிமா என்னை இணைச்சு கொள்ள முடியும் என்று அன்னையிடம் மானசீகமாக முறையிட மட்டுமே அவளால் முடிந்தது. அன்னையின் கடைசி வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் என்னென்னவோ யோசிக்கிறோம் என்று புரிந்தாலும் அவளால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை என்பதே உண்மை. ஒருவேளை விஸ்வா இவளை மனைவியாக நினைத்திருந்தால் அவளுக்கும் அவனுடனான வாழ்க்கையை பற்றி யோசிக்க தோன்றுமாயிருக்கும். அவனோ முதல் மனைவிதான் எப்பொழுதும் தனக்கு என்று சொல்லிவிட்ட பிறகு அவனை தொந்தரவு செய்யாமல் தான் ஒதுங்கி விடுவதே நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. தன்னிறக்கத்தில் ஆழ்ந்து கொண்டே அவள் அப்படியே படுத்திருக்க அப்போது யாரோ அந்த அறையின் விளக்கை ஒளிர விட்டார்கள். யார் என்று தலையை மட்டும் தூக்கி பார்த்தாள். என்ன அது இது? விஸ்வா ரூம்ல இல்லாம ஏன் இங்க வந்து படுத்திருக்க? அதுவும் இருட்டி போயிடுச்சு, விளக்க கூட போடல என்று கேட்டுக்கொண்டே வந்தார் கவிதா. ஒன்னும் இல்ல, சும்மாதான் அத்தை என்று முனகியவள் படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். காஃபி குடிக்க கூட நீ கீழே வரல, போய் முகத்தை கழுவிட்டு வா, கீழே போய் காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடலாம் என்றார். சரி அத்தை என்றவள் குளியல் அறைக்குள் சென்று முகத்தை கழுவிவிட்டு வந்ததும் போலாம் அத்தை என்றாள். இப்படியே வா, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு பாரு, தலைய வாரியதோ என்றார். சரி அத்தை என்றவள் கண்ணாடி முன்னின்று தலைவார ஆரம்பித்தாள். தலைவாரி முடித்துவிட்டு வாரிட்டான் அத்தை என்றவளை யோசனையாக பார்த்தார் கவிதா. இது அவளின் இயல்பே இல்லை. சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளையாக அவள் இருக்கவே மாட்டாள். என்னவோ நீங்கள் சொன்னால் அதை செய்கிறேன், நீங்கள் சொன்னதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்பது போல அவள் நடந்து கொள்வது
அவருக்கு உறுத்தலை தந்தது. வேற ஏதாவது செய்யணுமா அத்தை? அவரின் பார்வையை பார்த்து அவள் கேட்க, ஒன்றும் இல்லை, வா கீழே போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றார். கீழே கல்லூரி விட்டு வந்திருந்த பிரகதி ரூபிணியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். ஹாய் யது, வா வா, இங்க பாரு, ரூபி குட்டி என் கூட விளையாடிட்டு இருக்கா, நீயும் எங்க கூட விளையாடவா என்று அழைத்தாள் பிரகதி. நான் வரல, நீங்க விளையாடுங்க என்று இதழ் விரியாமல் லேசாக புன்னகைத்தாள். அட, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற. முன்னாடியெல்லாம் அவளை யார்கிட்டையும் விடாம நீயே தூக்கிக்கிட்டு இருப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு என்று அவளிடம் கேட்டவள், இங்க பாருடா, உன் மம்மி சரியே இல்லை, உன் கூட விளையாட அவளுக்கு கசக்குதாமா என்று குழந்தையிடம் குறை சொன்னாள். அவள் மம்மி என்றதும் நந்தினியின் முகம் மாறியது. வேண்டாம் பிரகதி, அப்படி சொல்லிக் கொடுக்காத, விதுலா அக்கா தான் அவளுக்கு எப்பவுமே அம்மா என்றாள் நந்தினி. அவள் அப்படி சொன்னதும் அடுத்து என்ன பேசுவது என்று அறியாமல் பிரகதி திகைத்து தனது பெரியம்மாவை பார்த்தாள். சரி சரி விடு, குழந்தை வளர்ந்த பிறகு அவளுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிட்டுட்டு போறா என்றார் கவிதா. நந்தினி ஏதோ குழப்பத்தில் இருப்பது அவருக்கு புரிந்தது. அதனால் மேற்கொண்டு எதுவும் பேசி இப்பொழுது குழப்ப வேண்டாம் என்று நினைத்து அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே விஸ்வமித்ரன் வீடு வந்து சேர்ந்தான். என்ன விஸ்வா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட என்று கவிதா வியந்து கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்றான். அப்படியா, நல்ல விஷயம்தான், வரட்டும் என்றார் கவிதா. சோமசுந்தரம் கற்பகம் மறைவிற்கு விதுலாவின் பெற்றோர் ராஜசேகரும் மீனாட்சியும் வந்து சென்றிருந்தார்கள். அதன் பிறகு இன்றுதான் அவர்கள் வருவதாக இருந்தது. அவர்கள் வருவதாக சொல்லவும் நந்தினியின் முகத்தில் லேசான பதற்றம் வந்து அமர்ந்து கொண்டது. என்ன இருந்தாலும் அவர்களின் மகள் இழப்பிற்கு தன் தந்தைதான் காரணம் என்ற எண்ணம் கொடுத்த பதற்றம் அது. அவர்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்து பயந்தாள். அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தவழ்ந்து வந்து அவளை தூக்க சொன்னாள் ரூபிணி. நந்தினியும் அவளை தூக்கி வைத்துக் கொள்ள சிறிது நேரத்திலேயே ராஜசேகரும் மீனாட்சியும் வந்து சேர்ந்தனர். முன்பு மகள் தவறு செய்துவிட்டாளே என்று கூனி குறுகி வருபவர்கள் இன்று தலை நிமிர்ந்து இயல்பாக வந்தனர். வீட்டினரும் அவர்களை நல்லபடியாக வரவேற்று உபசரித்தனர். வரவேற்பாக தலையை அசைத்துவிட்டு குழந்தையுடன் ஒதுங்கி நின்று கொண்டாள் யதுநந்தினி. சிறிது நேர சம்பிரதாய பேச்சிற்கு பிறகு யதுநந்தினியின் கையில் இருந்த தங்கள் பேத்தியை பார்த்துவிட்டு முகம் மாறிய மீனாட்சி, மாப்பிள, எங்க பேத்தியை எங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க என்றார் விஸ்வாவிடம். திரும்பி நந்தினியை பார்த்த விஸ்வா, நந்தினி, பாப்பாவை கொண்டு வந்து கூட என்றான். அவளும் அவர்கள் அருகே வந்து ரூபிணியை மீனாட்சியிடம் நீட்ட, குழந்தையோ போக மாட்டேன் என்பது போல நந்தினியின் உடையை இறுக பற்றி கொண்டாள். அதில் ராஜசேகர் மீனாட்சி இருவருக்குமே முகம் மாறிப்போனது. மாப்பிள, இதை பற்றி நாங்கள் முன்னாடியே கேட்டிருக்கோம், அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் திரும்ப இப்போ அதை பேசிதான் ஆகணும் என்றார் ராஜசேகர். அவரின் முகத்தில் லேசான கடுகடுப்பு. என்ன விஷயம் மாமா, சொல்லுங்க விஸ்வா கேட்க, எங்க பேத்தியை எங்ககிட்ட கொடுத்துருங்க மாப்பிள என்றார் பட்டென்று. அதுவரை இலகுவாக பேசிக் கொண்டிருந்த விஸ்வாவின் முகம் மாறியது. இதுக்கு பதில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா, என் பொண்ணு என்கிட்ட தான் வளருவா என்றான் அழுத்தமாக. உங்ககிட்ட வளர்ந்தா பரவாயில்ல மாப்பிள, ஆனா என் பொண்ணு சாக காரணமானவங்க மக கிட்ட எங்க பேத்தி வளர்றதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றார் பட்டென்று. சட்டென்று அதிர்ந்து அவர்களை பார்த்தாள் யதுநந்தினி. மற்றவர்களுக்கும் அதிர்ச்சிதான். விஸ்வாவும் இதை எதிர்பார்க்காமல் திகைத்திருக்கும் போதே ராஜசேகர் தொடர்ந்து பேசினார். உங்களுக்கே தெரியும், என் பொண்ணு யார் கூடவோ ஓடி போயிட்டான்னு நினச்சி நாங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அடுத்து எங்களுக்கு இருந்த ஒரே பொண்ணையும் இழந்துட்டோம். அதுக்கெல்லாம் யார் காரணம்? இதோ இந்த பொண்ணோட அப்பந்தானே. என் பொண்ணை அழிச்ச ஒரு பொண்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் பேத்தி வளரட்டோன்னு எங்களால் எப்படி விட முடியும்? அப்பா புத்தி தானே இந்த பொண்ணுக்கும் இருக்கும். இவளோட அப்பா கம்பெனிக்காக என் பொண்ணை கொன்ன மாதிரி இந்த பொண்ணு சொத்துக்காக எங்கள் பேத்தியை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் என்று கடுமையாக கேட்டார். அவர் பேச்சை தாங்க முடியாத நந்தினி சட்டென்று உடைந்தாள். கண்களில் கண்ணீர் உடைப்பெடுக்க ஒரு கேவலுடன் வேகமாக அருகில் இருந்த விஸ்வாவின் மடியில் குழந்தையை அமர வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே ஓடினாள். யது யது என்று பிரகதியும் பின்னால் ஓட, என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க என்று கண்டிப்பதைப் போல சொன்னான் விஸ்வா. நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே மாப்பிள, உள்ளதை தானே சொன்னேன். உங்க அப்பா காலத்திலிருந்து கூடவே இருந்த சோமசுந்தரம் உங்களை அழிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவரோட மக மட்டும் அப்படி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்று மீண்டும் கேட்டார்.
நிச்சயம்தான் மாமா, அடுத்த நொடி யோசிக்காமல் சொன்னான் விஸ்வா. இவ்வளவுக்கு அப்புறமும் இந்த பொண்ணை நீங்க நம்புறீங்களா மாப்பிள? அது சரி, இப்ப அந்த பொண்ணு உங்க பொண்டாட்டியாச்சே, நீங்க அவளைதானே நம்புவீங்க என்று கோவத்துடன் சொன்னார். மாமா ப்ளீஸ் கோவப்படாதீங்க என்றான் நிதானமாக. கோவப்படாம எப்படி இருக்க சொல்றீங்க மாப்பிள? செத்தது எங்க பொண்ணு மாப்பிள. விது என் பொண்டாட்டி மாமா. அவ இறந்தது எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைங்கிறது போல இருக்கே நீங்க பேசுறது. உங்களுக்கு தான் புது பொண்டாட்டி வந்தாச்சே, அதுதான் எங்க பொண்ணை கொன்னவ மகளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. இப்ப அவ உங்க பொண்டாட்டி வேற என்று பேசிக்கொண்டே போனவரை கையை காட்டி நிறுத்தினான் விஸ்வா. இந்த பேச்சு நீள்றது நம்ம உறவை கேள்விக்குறியாக்கிடும் மாமா என்றான் அழுத்தமாக. மாப்பிள, நான் பேசி முடிச்சுக்கிறேன் மாமா என்று இடையிட்டவன், எனக்கும் நந்தினிக்கும் என்ன உறவு இருக்குங்கிறத நீங்க பேச தேவையே இல்லை. அதுக்கு நான் விளக்கமும் கொடுக்க போறதில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரியும். நந்தினி அவ அப்பா மாதிரி இல்லை. அவளுக்கு அந்த புத்தியும் வராது. அவ சோமசுந்தரம் மக மட்டும் இல்லை, என் அத்தை கற்பகத்தோட மகளும் தான். தன்னோட கணவர் தப்பானவர்னு தெரிஞ்ச அடுத்த நாளே அவருக்கு விஷத்தை கொடுத்துட்டு தன்னோட உயிரையும் கொடுத்தவங்க என்னோட அத்தை. அப்படி சாக முடிவெடுத்த நிலையிலையும் விதுலா தப்பு செய்யலன்னு இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க. அவங்க மக கண்டிப்பா தப்பானவளா இருக்க முடியாது. அதை விட நந்தினி செஞ்சது ஒன்னே போதுமே. தன் அப்பாவால என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் என்னை காப்பாத்த அவ உயிரையே விட துணிஞ்சவன். தான் உயிரை கூட பொருட்படுத்தாதவளா சொத்துக்காக என்னோட மகளுக்கு ஆபத்து வர வைப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு தூசு துரும்பால கூட என் பொண்ணுக்கு ஆபத்து வரவிட மாட்டான் என்றான் உறுதியாக. பிரகதியின் சமாதானத்தின் பின்பு உள்ளே வந்த யதுநந்தினி அவன் பேச்சை கேட்டு அப்படியே உறைந்து நின்றிருந்தாள். அவன் தன்மேல் வைத்த நம்பிக்கை அவளை அசைத்து பார்த்தது. அவளின் கண்களிலிருந்து இப்பொழுது கண்ணீர் வந்தது. அது நிம்மதி கலந்த ஆனந்த கண்ணீர். தன் அப்பாவால் பாதிக்கப்பட்டவனே தன்மேல் நம்பிக்கை வைத்து பேசியது அவளுக்கு வியப்பையும் தந்தது. ஆமா சமந்தி, யது ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை தவறா நினைக்காதீங்க. விஸ்வா பத்தி உங்களுக்கு தெரியும். விதுலா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு கடைசி வரைக்கும் நம்பினான். அவன் நம்பிக்கை பொய்த்து போகல. அதே போல யது மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையும் பொய்த்து போகாது என்றார் கவிதா. அவர்கள் அவ்வளவு சொல்ல ராஜசேகர் அமைதியாக கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. அன்னைக்கு சொன்னதே தான் இப்பவும் சொல்கிறேன் மாமா. உங்கள் பேத்தியை பார்க்க நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். ஆனால் எந்த காலத்துலேயும் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது என்றான் உறுதியாக. அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு வேறு வழி இல்லாமல் பேத்தியுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டனர். அவர்கள் வெளியேறிய அடுத்த கணம் விஸ்வாவின் எதிரே வந்த நந்தினி கையை எடுத்து கும்பிட்டு, என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் அத்தா என்றவள் குரல் தழுதழுத்தது. ஹே, என்ன பண்ற? கையை கீழே இறக்கு என்று அதட்டினான். உங்களுக்கு தெரியாதத்தா, இவ்வளோ நடந்த பிறகும் நீங்கள் இந்த வீட்டில் என்னை விட்டு வச்சிருக்கிறதே பெருசுன்னு நினப்பேன். இப்போ என் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை. நிஜமாக சோமசுந்தரம் மகளுக்கு இதுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல அத்தா என்றாள் கண்ணீருடன். என் மாமனார்கிட்ட பேசினதை நீயும் கேட்டதானே? நீ கற்பக மகதான் என்றான் அழுத்தமாக. என்று ஆமோதிப்பாக தலையை அசைத்தவள், அத்தா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்று கேட்டாள். அவளை யோசனையுடன் பார்த்தவன், என்ன என்றான். எனக்கு வெளியூரில் எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து தர முடியுமா? நான் அங்கேயே போயிடுறேன் என்றாள் தீனமாக. அவன் அதிர்வாக அவளை பார்க்க, யது என்ன பேசுற நீ என்று கவிதா, சரளா, பிரகதி மூவரும் ஒன்றாக குரல் கொடுத்தனர். நான் இங்கிருந்து போயிடுறேன் அத்தை. என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்வாக இருக்குது. என்னதான் நான் கற்பகம் மகள்னு சொல்லி நீங்கள் நல்லதை மட்டும் பார்த்தாலும் என் அப்பா இந்த குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. அதுக்கு நான் இங்கேருந்து போயிடுறது தான் சரி என்றாள். முட்டாள் மாதிரி வளராத யது என்று பிரகதி அதட்ட, இல்லை பிரகதி, உனக்கு என் ஃபீலிங்ஸே புரியல. இன்னைக்கு விதுலா அக்காவோட அப்பா சொன்ன மாதிரி தானே மற்றவங்களும் என்னை பற்றி நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் நல்லவன்னு நிரூபிச்சிட்டு இருக்க முடியுமா என்று கேட்டாள் யதுநந்தினி. யாரை பற்றியும் நீ ஏண்டி நினைக்கிற யது? இந்த வீட்டில் உள்ள நாங்கள் உன்னை புரிஞ்சு வச்சுருக்கோம். அது உனக்கு போதாதா என்ன என்றாள் பிரகதி. இல்லை பிரகதி என்ற நந்தினி மேலும் ஏதோ சொல்ல வர, என்னம்மா இது? உன்னை தான் நாங்கள் யாரும் தவறாக நினைக்கலையே, அப்புறம் எதுக்கு உனக்கு குற்ற உணர்வு வருது?
அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? அதனால தான் நீ என்னவோ போல இருந்தியா? நல்ல புள்ள போ. உன்னை அப்படியெல்லாம் எங்கேயும் விட முடியாது. நீ இந்த வீட்டு மருமக, நீ இங்கே தான் இருக்கணும் என்றார் கவிதா. அத்தை என்று அவள் மறுப்பாக சொல்ல வர, என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொன்னதை கேளு என்றார் கராராக. அவள் பரிதாபமாக விஸ்வாவை பார்த்தாள். நீங்களாவது என்னை போக விடுங்களேன் என்று அவள் பார்வை அவனிடம் கெஞ்சிற்று. என்று தொண்டையை செருமிக் கொண்ட விஸ்வா, நமக்குள்ள எந்த உறவையும் என்னால் ஏற்றுக்க முடியாது நந்தினி. ஆனால் இந்த வீட்டு பொண்ணா, கற்பகம் மகளா நீ இங்கே இருக்கலாம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த உறவு இந்த வீட்டோட உனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் உரிமையா நீ இந்த வீட்டில் இருக்கலாம். கற்பகத்தின் மகளை நாங்கள் அப்படி விட்டுடவும் மாட்டோம் என்றான். இல்லை அத்தான் என்று அவள் மறுக்க, நீ இங்கே தான் இருக்க என்று முடிவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் விஸ்வாமித்ரன்.